ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு புதன்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தியே சாதம் குக்கரில் வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிளகு தக்காளி கீரை சட்னி பண்ணிட்டேன். இந்த மிளகு தக்காளி கீரை சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் 3 பேரும் கீரை சட்னி போட்டு சாப்பிட்டோங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பழைய சோறு கொஞ்சம் இருக்கவும் அவருக்கு கரைச்சி கொடுத்து அவர் குடிச்சிட்டாரு. மதியம் இந்த கீரை சட்னியை சாப்பிட்டுப்பாரு. லஞ்சுக்கு முட்டை குழம்பு வச்சுட்டேன். இந்த முட்டை குழம்போட ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தயிர் இருக்குது. நான் தயிர் இவ்வளோ புறப்போட்டதுக்கு காரணமேங்க பன்னீர் செய்கிறதுக்காக. நாயக்கண்டா கள்ளக்கானோம், கள்ளக்கண்டா நாயக்கானோங்கிற மாதிரி தயிர் இருக்கிறப்ப பால் இருக்கிறது இல்லைங்க, பால் இருக்கிறப்ப தயிர் இருக்கிறதில்ல. நாங்கள் எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 லிட்டர் பால் வாங்குவோம். ஒரு 3 நாளாக பாலே வாங்கலைங்க. அதனால தான் பால் ஸ்டாக் இல்லாமல் போயிடுச்சு. பால் ஏன் மீதி ஆகுதுன்னா, நான் வந்து அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்க, காலையில் டீ குடிக்கிறதில்ல அப்படின்ட்டு. நான் காலையில் மட்டும் டீ குடிக்க மாட்டேன். மதியம் ஏதாவது வேலை இருந்ததுன்னா மதியம் ஒரு டீயும் போட்டு குடிச்சிடுவேன். மொத்தமாக 3 டீ குடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சமயம். இப்போ வந்து ஈவினிங் மட்டும் பசங்களுக்கு டீ போடும்போது எனக்கும் சேர்த்து டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். அதனால தான் பால் வந்து மீதி ஆகிட்டுருக்கு. அதனால தான் பன்னீர் செய்யலான்னு பார்க்குறேன். மறுபடியும் ஸ்டாக் இருக்கிறப்ப பன்னீர் செய்யணும். பருப்பு ரேஷன் கடையில் வாங்கினதுங்க. சரி, எதுக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாயும் கொஞ்சம் நப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டா ஒரு 6-7 மாதத்துக்கே வந்துட மாட்டிருக்குங்க இந்த மிளகாய். எப்பயுமே இவ்வளோ மிளகாலாம் வாங்க மாட்டேன், ஒரு 1/4 கிலோ தான் வாங்குவேன். என்னோட ஹஸ்பண்ட் போய் இவ்வளோ மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேற்று ஈவினிங்கே எல்லா துணியும் துவைச்சி காய வச்சுட்டுங்க. அதனால் துவைக்கிற வேலையும் இல்லை. இதாங்க எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்லாம் நல்லா காஞ்சிரும். ஏன்னா கொஞ்சம் நாளாகவே வெயிலே சரியாக அடிக்கலை. இன்றைக்கி 2 நாளாக நல்ல வெயில். எல்லாம் எடுத்து வச்சிடலாம் காஞ்சதுக்கப்புறம். என்னோடய பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதம் போட்டு கீரை சட்னி வச்சு கொடுத்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கீரை சட்னிலேயே சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சாதத்தில் முட்டை குழம்பு ஊற்றி பரட்டி பேக் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு 2 பேத்துக்குமே. என்னோடய ஹஸ்பண்ட் மைதா கேக் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. அது ஸ்நாக்ஸாக வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.